Hi all, welcome to the channel Tech Code Talk. இன்னைக்கு வந்து நம்ம எம்ப்ளாயி செட் ஆஃப் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து ஆல்ரெடி நம்ம 2 செட் ப்ரீவியஸ் வீடியோஸில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து அதோட கண்டினியூட்டி. ஸோ இதில் வந்து நம்ம இந்த 5 கொஸ்டின்ஸ் தான் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் எம்ப்ளாயீஸ் பை சேலரி இன் டிசெண்டிங் ஆர்டர். ஸோ சேலரி கொடுத்துருக்க செட் ஆஃப் எம்ப்ளாயீஸில் நம்மளுக்கு டிசெண்டிங் ஆர்டரில் நமக்கு எம்ப்ளாயீஸோட சேலரி பேஸ் பண்ணி பிரிண்ட் ஆகணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸை வந்து ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் எம்ப்ளாயீஸாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம், எம்ப்ளாயீஸ் டாட் ஸ்ட்ரீம். எம்ப்ளாயீஸ் டாட் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணிங்கன்னா லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் எல்லாம் ஸ்ட்ரீம் ஆஃப் எம்ப்ளாயீஸாக கன்வெர்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஸோ தட் நீங்கள் வந்து ஸ்ட்ரீமில் இருக்கிற எல்லா மெத்தட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த கொஸ்டினில் சார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சார்ட் பண்ணோன்னா டாட் சார்ட்டட். ஸோ சார்ட்டட் கொடுத்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு கம்பேரட்டர் பாஸ் பண்ணும். ஸோ என்ன கம்பேரட்டர் அப்படின்னா எது பேஸ் பண்ணி நம்மளுக்கு சார்ட் பண்ணணும், எம்ப்ளாயோட சேலரியா இல்லை ஏஜா இல்லை உங்கள் நேமா, எது பேஸ் பண்ணி நம்ம சார்ட் பண்ணோங்கிறது எனக்கு உள்ளே வந்து பாஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு சேலரி பேஸ் பண்ணின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கம்பேரட்டரில் நம்ம சேலரியை கொடுக்கணும். ஸோ கம்பேரட்டர் டாட் கம்பேரட்டருங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸ். ஸோ கம்பேரட்டர் இன்டர்ஃபேஸில் நம்மளுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கம்பேரிங் டபுள். ஏன் டபுள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சேலரியோட டேட்டா டைப் பாருங்க, ப்ரிமிட்டிவ் டபுள் இருக்கு. ஸோ ப்ரிமிட்டிவ் வேல்யூஸை நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கம்பேரிங் டபுள், கம்பேரிங் இன்ட் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ப்ரிமிட்டிவ் டைப்ஸில் இல்லை, எனக்கு எல்லாமே வந்து ரேப்பர் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கு, இந்த டபுளுக்கு பதிலாக எனக்கு கிளாஸ் டபுளாக இருக்குது, அந்த மாதிரி இருக்குன்னா கம்பேரிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாக நீங்கள் கம்பேரிங் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கம்பேரிங் யூஸ் பண்ணும்போது இந்த டபுள் வேல்யூஸ் எல்லாமே வந்து ப்ரிமிட்டிவ் வேல்யூஸ் எல்லாமே ஆட்டோ பாக்ஸிங் ஆகி அதுக்கப்புறம் எனக்கு கம்பேர் ஆகும். பட் ஆனால் இதுவே நான் கம்பேரிங் டபுள் யூஸ் பண்ணேன் அப்படின்னா டேரெக்டாகவே எனக்கு டபுள் வேல்யூஸ் எல்லாமே ப்ரிமிட்டிவ் டபுள் வேல்யூஸ் எல்லாம் கம்பேர் ஆகும். ஸோ கம்பேரட்டர் டாட் கம்பேரிங் டபுள்குள்ள நம்மளுக்கு எந்த மெத்தட்ல இருந்து நம்மளுக்கு சேலரி கிடைக்குது பாருங்க, கெட் சேலரி. ஸோ அப்போ அதனால எனக்கு எந்த கிளாஸ்க்குள்ள இருக்கு, இந்த எம்ப்ளாயிங்கிற கிளாஸ்ல இருக்கு. ஸோ எம்ப்ளாயி டாட் கெட் சேலரி, அதாவது எம்ப்ளாயி கிளாஸ்ல இருக்கிற கெட் சேலரிங்கிற மெத்தடை நம்ம இன்வோக் பண்ண போறோம் ஈச் ஆஃப் த எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட்ஸ்க்கும். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், சேலரிஸ் எல்லாமே வந்துடும். அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ண போறோம், கம்பேர் பண்ணி சார்ட் பண்ண போறோம். ஸோ எம்ப்ளாயிக்கு அப்புறம் நம்ம என்ன கொடுக்குறோம், மெத்தட் ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்றேன். அதுக்கப்புறம் எம்ப்ளாயிக்கு அப்புறம் கெட் சேலரி இது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறோம், பிரிண்ட் பண்ணுறோம் டாட் ஃபார் ஈச். ஒவ்வொரு எம்ப்ளாயீஸும் நம்ம இப்போ கம்பேர் பண்ணி முடிச்சாச்சு, சார்ட் ஆயிருக்கும். அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபார் ஈச் சிஸ்டம் டாட் அவுட் மெத்தட் ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் பிரிண்ட் எல்லாம் இதை மட்டும் கொடுத்துட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே வந்து எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. எப்படி சார்ட் ஆயிருக்கு பாருங்க, எல்லாமே அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் ஆயிருக்கு. சேலரி வந்து எல்லாமே அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் ஆகி எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. பட் ஆனால் கொஸ்டினில் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் வேணும். ஸோ எனக்கு இந்த கம்பேரிங் டபுள் வந்து டிஃபால்ட்டாக எனக்கு அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் ஆகி பிரிண்ட் ஆகுது. ஸோ அப்போ எனக்கு அதில் ரிவர்ஸ்டுன்னு ஒரு மெத்தட் இருக்குது, அது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே எனக்கு ரிவர்ஸ் கம்பேரட்டர் வந்து எனக்கு ரிவர்ஸாக எல்லாமே கம்பேர் பண்ணி எனக்கு ரிவர்ஸாக ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஃபார் ஈச்சில் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே டிசைனிங் ஆர்டரில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அவ்வளோதான் இதோட லாஜிக். ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணுறோம், சார்ட் பண்ணுறோம், ரிவர்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து சார்ட் எம்ப்ளாயீஸ் பை சேலரி இன் அசெண்டிங் ஆர்டர். அடுத்து ஃபைன் எம்ப்ளாயீஸ் earning more than 60,000. ஸோ அதுக்கு அதே தான், எம்ப்ளாயீஸ் டாட் ஸ்ட்ரீம். நம்மளுக்கு இப்போ சார்ட் பண்ண சொல்லியிருக்காங்களா, இல்லை, ஒரு லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ்ல இருந்து பேஸ்ட் ஆன் சம் கிரைட்டீரியா, அதாவது இந்த கிரைட்டீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏர்னிங் மோர் தென் 60,000ங்கிறதா கிரைட்டீரியா. அந்த கிரைட்டீரியா பேஸ் பண்ணி நம்ம சில எம்ப்ளாயீஸை மட்டும் ரிட்ரீவ் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு கிரைட்டீரியா கொஸ்டின்ஸ் வந்து அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணோம், ஒரு ஒரு பர்டிகுலர் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ்லேருந்து பேஸ்ட் ஆன் சம் கிரைட்டீரியா கொஞ்சம் வேல்யூஸை மட்டும் எடுக்கணும் அப்படின்னா ஃபில்டர் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து நம்ம ஃபில்டர் மெத்தட் யூஸ் பண்ணுவோம், டாட் ஃபில்டர். இப்போ எனக்கு ஈச் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஸ்ட்ரீம் ஆஃப் எம்ப்ளாயீஸ்லேருந்து ஃபில்டர் பண்ணுறோம். ஃபில்டர் பண்ணுறது என்ன பேஸ் பண்ணி அப்படின்னா சேலரி, ஒவ்வொரு எம்ப்ளாயோட சேலரி வந்து மோர் தென் 60,000 இருக்கணும். ஸோ அப்போது எம்ப்ளாயி ஃபார் ஈச் எம்ப்ளாயி அவங்களோட டாட் கெட் சேலரி ஃபார் ஈச் எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் டாட் கெட் சேலரி எப்படி இருக்கணும், மோர் தென் 60,000. ஓகே, மோர் தென் 60,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 2 எம்ப்ளாயீஸ் மட்டும் இது மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகும். இந்த 55, 40, 45 பிரிண்ட் ஆகக்கூடாது. ஸோ மோர் தென் 60,000னா இந்த 4 மட்டும் பிரிண்ட் ஆகணும். 80,000, 70,000, 65 மட்டும் பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்கான கண்டிஷன் தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு டாட் ஃபார் ஈச்சில்
பிரிண்ட் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இதை வந்து நான் ஜஸ்ட் இல்லைனா நான் இங்கே வந்து நடுவில் வந்து ஒரு println ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். system டாட் அவுட் டாட் பிரிண்ட் println கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ யாரோட சேலரி எல்லாம் வந்து கிரேட்டர் தேன் 60,000 இருக்கோ அவங்களோடது மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா calculate the total salary of all employees. எல்லா எம்ப்ளாயீஸோட டோட்டல் சேலரி தான் calculate பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ரெண்டு விதமாக பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒன் வேல நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ calculate the total salary of employeesனா நம்மளுக்கு என்ன கடைசியில் டிஸ்பிளே ஆகணும்னா சேலரி தான் டிஸ்பிளே ஆகணும். ஓகே, ஸோ அப்போது நம்ம வந்து அதே மாதிரி எம்ப்ளாயீஸ் டாட் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணுறோம். எம்ப்ளாயீஸ் டாட் ஸ்ட்ரீம் ஆஃப். ஓகே, எனக்கு ஸ்ட்ரீம் ஆஃப் எம்ப்ளாயீஸ் கிடைச்சிருச்சு. பட் இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் எம்ப்ளாயீஸில் இருந்து நான் என்ன வந்து ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் நான் என்ன வந்து மேப் பண்ண போகிறேன் அப்படின்னா என்ன மட்டும் எனக்கு எடுக்கணும், சேலரி மட்டும் எடுக்கணும். ஒவ்வொரு எம்ப்ளாயி இருக்காங்க, எனக்கு இந்த ஒவ்வொரு எம்ப்ளாயி ஆப்ஜெக்டில் இருந்து எனக்கு சேலரியை மட்டும் மேப் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்ணுறேன், மேப் டு டபுள். மேப் டு டபுள். ஓகே, ஸோ மேப் டு டபுள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் நம்ம என்ன மேப் பண்ண போகிறோங்கிறது எனக்கு வந்துடும். இ டாட் கெட் சேலரி. ஓகே, இப்போ எனக்கு என்ன மேப் டு டபுளில் வந்துட்டு எனக்கு என்ன கிடைக்கும்னா டபுள் ஸ்ட்ரீம் ஆஃப் வேல்யூஸ் கிடைச்சிருச்சு. ஸோ இதில் வந்து எனக்கு டபுள் வேல்யூஸ் மட்டும்தான் இப்போ இருக்கும், இந்த சேலரி அது எல்லாமே இருக்கும். அப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்ட்ரீம் ஆப்ரேஷன்ஸ் இன் ஸ்ட்ரீம் டபுள் ஸ்ட்ரீமில் இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இப்போ என்ன பண்ணணும்னா சம் பண்ணணும். ஸோ அதனால் டாட் சம் பண்ணோம் அப்படின்னா எனக்கு டபுள் வேல்யூ என்னவோ அது பிரிண்ட் ஆகும். ஸோ அதை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒன் வே. ஓகேவா, 4,90,000 தான் டோட்டல் சம். ஸோ இது வந்து ஒன் வே. இன்னொரு வே அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கலாம். கலெக்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சம் பண்ண முடியும். ஸோ கலெக்டர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே எம்ப்ளாயீஸ் டாட் ஸ்ட்ரீம். ஓகே, எம்ப்ளாயீஸ் டாட் ஸ்ட்ரீம்குள்ளே நம்ம என்ன மெத்தட் பாஸ் பண்ண போகிறோம், ஸ்ட்ரீம் ஆஃப் எம்ப்ளாயீஸாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ கலெக்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு உள்ளே வந்து கலெக்டர் பாஸ் பண்ணலாம். இங்கே இருக்கு இல்லையா, கலெக்ட்குள்ளே கலெக்டர் பாஸ் பண்ண முடியும். ஸோ கலெக்ட்டுங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி உள்ளே வந்து கலெக்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கலெக்டரில் கலெக்டர்ஸ் டாட் ஓகே நம்ம வந்து சம் பண்ண போகிறோம். எதை பேஸ் பண்ணி சம் பண்ண போகிறோம், சேலரி எல்லாம். ஸோ அது என்ன டேட்டா டைப்பில் இருக்குது, டபுள். ஸோ அதனால சம்மிங் டபுள்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ சம்மிங் டபுள்குள்ளே நம்ம ஏதாவது ஒரு டபுள் ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த டபுள் ஃபங்க்ஷனில் அதாவது அந்த டபுள் ஃபங்க்ஷன் இப்போ கெட் சேலரி அப்படின்னா அந்த சேலரிஸ் எல்லாமே எனக்கு சம் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுதான் சம்மிங் டபுள் பண்ணும். ஸோ சம்மிங் டபுள்குள்ளே நான் என்ன ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணமோ அது கொடுத்துக்கணும். இ டாட் கெட் சேலரி. ஓகே, இ டாட் கெட் சேலரி. ஸோ இது கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆயிரும்னா எனக்கு ஃபார் ஈச் எம்ப்ளாயி சேலரிஸ் எல்லாமே எனக்கு டபுள் சம் ஆகி எனக்கு இந்த கலெக்டர்ஸ் டாட் சம்மிங் டபுள் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதை வந்து நம்ம ஃபைனலாக கலெக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் அப்படியே டைரெக்டாக. ஓகே, ரெண்டுமே வந்திருக்கா. ஸோ இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மேப் டு டபுள் வந்து எனக்கு என்ன மேப் டு டபுள் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்ட்ரீம் ஆஃப் எம்ப்ளாயீஸை வாங்கிட்டு ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் நம்ம ஃபஸ்ட்டே வந்து அதோட சேலரியை வந்து நம்ம மேப் பண்ணிடுறோம். மேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சம் பண்ணுறோம். அதுதான் ஃபஸ்ட்டு கேஸ். இந்த கேஸில் வந்து என்ன பண்ணுறோன்னா ஸ்ட்ரீம் ஆஃப் எம்ப்ளாயீஸை வாங்கிட்டு அந்த ஸ்ட்ரீம் ஆஃப் எம்ப்ளாயீஸை டைரெக்டாக நம்ம எப்படி கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட சேலரிஸை சம் பண்ணிவிட்டு ஃபார் ஈச் எம்ப்ளாயி அவங்களோட சேலரியை மட்டும் நம்ம சம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கலெக்ட் பண்ணுறோம். இது செகண்ட் ஆல்டர்னேட்டிவ். இந்த மாதிரி ரெண்டு விதத்துலையும் நம்ம இதை சால்வ் பண்ண முடியும். இந்த 13th கொஸ்டினை கால்குலேட் த டோட்டல் சேலரி ஆஃப் த எம்ப்ளாயிஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் த எம்ப்ளாயி வித் மினிமம் சேலரி இன் ஈச் டிபார்ட்மெண்ட். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் எனக்கு மினிமம் சேலரி யாருது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து 14th கொஸ்டின். ஸோ எனக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுங்கும் போது எனக்கு டிபார்ட்மெண்ட் தான் வந்து எனக்கு கீயாக இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போது எம்ப்ளாயீஸ் டாட் ஓகே ஸ்ட்ரீம் ஆஃப் எம்ப்ளாயீஸாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்ட்ரீம் ஆஃப் எம்ப்ளாயீஸுக்கு அப்புறம் கலெக்ட் பண்ண போகிறோம்.
ஸோ கலெக்ட் தான் பண்ண போகிறோம். பட் ஆனால் இதில் எப்படி கலெக்ட் ஆகணும், எனக்கு உள்ளே வந்து கலெக்டர் எப்படி இருக்கணும்னா, எனக்கு கீ வந்து டிபார்ட்மெண்ட்டாக இருக்கணும். ஐடி அப்படின்னா ஐடியில் எனக்கு மினிமம் சேலரி யார் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஐடி அதாவது எனக்கு அவுட்புட்டில் எப்படி வரணும்னா, ஐடி அதில் மினிமம் சேலரி யார், அதுக்கப்புறம் ஹெச்ஆர் மினிமம் சேலரி யார், அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் அதில் மினிமம் யார். ஓகேவா? இப்போது ஐடியில் மட்டும் பார்த்தீங்கன்னா என்னென்ன சேலரிஸ் இருக்குது பாருங்கள், நீங்கள் இதிலே பார்க்கலாம். ஐடியில் வந்து 80,000 இருக்குது, அதுக்கப்புறம் 60,000, 80K இருக்குது, அதுக்கப்புறம் 60K இருக்குது, 80K இருக்குது, அதுக்கப்புறம் வந்து 60K இருக்குது, 55K இருக்குது. ஓகே. ஹெச்ஆரில் வந்து பார்த்தீங்கன்னா 50, 45, 50Kவும் 45Kவும். ஃபினான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 70, 65, 65, 70, 65, 65. ஓகே. எனக்கு எப்படி ஃபைனலாக பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா, ஐடியில் மினிமமாக இருக்கிறது யார், ஃபைண்ட் எம்ப்ளாயி வித் மினிமம் சேலரி. ஸோ ஐடியில் மினிமமாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா 55, 55K இருக்கிறது யார், ஸ்னேகா. ஸோ எனக்கு இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் பிரிண்ட் ஆகணும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் என்னோட கீ வந்து டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறேன். ஸோ கலெக்ட்குள்ளே நம்ம கலெக்டர்ஸ் பாஸ் பண்ணோம். ஸோ கலெக்டர்ஸ்குள்ளே கலெக்டர்ஸ் டாட் குரூப்பிங் பை, ஏன்னா குரூப் பண்ண போகிறோம், நம்ம வந்து கொடுத்துருக்க எம்ப்ளாயிஸ் எல்லாம் குரூப் பண்ண போகிறோம். ஸோ குரூப்பிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். குரூப்பிங் பைக்குள்ளே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்னதுன்னா கீ என்னவோ அது பாஸ் பண்ணும். இப்போ இந்த இடத்துல கீ என்னது, நம்மளோட டிபார்ட்மெண்ட். அதனால எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட், கெட் டிபார்ட்மெண்ட், அதான் கீ. ஸோ அது பாஸ் பண்ணுறோம். ஸோ செகண்ட் வந்து நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, கெட் டிபார்ட்மெண்ட் தான் என்னோட கீ. இந்த நேம் யூஸ் பண்ணும், கெட் டிபார்ட்மெண்ட். ஓகே. ஸோ நான் செகண்ட் என்ன பாஸ் பண்ணோம் அப்படின்னா, எனக்கு அவங்களோட சேலரிஸ் எல்லாமே எனக்கு வந்து வரணும். கரெக்டா? ஸோ இந்த சேலரிஸ் எல்லாமே வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ண முடியும், கம்பேரட்டர் டாட் கம்பேரிங் டபுள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இந்த சேலரிஸ் எல்லாமே வந்து கம்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு எனக்கு இந்த இது அப்படியே வந்துடும். கரெக்டா? நம்ம ஆல்ரெடி நம்ம இங்கே சார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா, அதே தான். கம்பேரட்டர் டாட் கம்பேரிங் டபுளில் கெட் சேலரி கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு சேலரிஸ் எல்லாமே நம்ம கம்பேர் பண்ணி வாங்கிட்டோம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் வைஸ் எனக்கு சேலரி வந்து எனக்கு இந்த கம்பேரட்டருக்குள்ளே இருக்கும். பட் ஆனால் எனக்கு இங்கே என்ன வேணும், எனக்கு மினிமம் சேலரி வேணும். இந்த சேலரிஸில் இருந்து எனக்கு மினிமம் சேலரி எதுவோ அது வேணும். அப்போ கலெக்டர்ஸ் டாட் மின் பைன்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். மின் பை உள்ள கம்பேரட்டர் பாஸ் பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ அதை தான் கம்பேரட்டர் என்னன்னா இந்த இந்த சேலரிஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுறது தான் நம்ம உள்ளே பாஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே மின் பைக்குள்ளே கம்பேரட்டர் டாட் கம்பேரிங் டபுளில் எனக்கு சேலரிஸ் மட்டும் வரணும்னு சொல்லியாச்சு. இப்போ இங்கே மின் பை உள்ளே வந்து இது பிரிண்ட் ஆயிடுச்சு. இந்த ப்ராக்கெட்டும் க்ளோஸ் பண்ணிட்டோம், இந்த ப்ராக்கெட்டும் க்ளோஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஓகே. ஸோ இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ப்ராக்கெட் போட்டு நான் பிரிண்ட் பண்ணுறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலனில் நான் பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே. இப்போ எப்படி வந்திருக்கு பாருங்கள், ஃபினான்ஸ், அதுக்கப்புறம் இதுதான் என்னோட டிபார்ட்மெண்ட். அதில் மினிமமாக யார் இருக்குதுன்னா 65,029 ஏஜில் இருக்கிறது. கரெக்டாக? ஃபினான்ஸில் மூணு பேர் இருக்காங்க, இல்லை 65,000 தான் வந்து கம்மி. ஸோ அது பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆரில் வந்து அனிதா 45,000 சேலரி. ஹெச்ஆரில் வந்து அனிதா 45,000 எல்லாமே கரெக்டாக பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிலையும் வந்து 55,000 ஸ்னேகா. ஸோ ஐடியில் வந்து 55,000 ஸ்னேகா கரெக்டாக பிரிண்ட் ஆயிருக்கு. பட் ஆனால் எனக்கு வந்து இந்த கீ இப்படி இந்த மாதிரி பிரிண்ட் ஆகாமல் நம்மளுக்கு எம்ப்ளாயோட ஆப்ஜெக்ட் மட்டும் தனியாக பிரிண்ட் பண்ணும். ஏன்னா அப்படி தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. எம்ப்ளாயி மட்டும் தானே ஃபெச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த எம்ப்ளாயி வித் மினிமம் சேலரி இன் ஈச் டிபார்ட்மெண்ட். அதனால நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இது எப்படி என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா மேப் ஆஃப் எம்ப்ளாயிஸாக இருக்குது. கீ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை மட்டும் நான் வந்து
ஒரு மேப் ஆஃப் எம்ப்ளாயீஸில் அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இது எம்ப்ளாயி மின்செட்டுங்கிற வேரியபிளில் வந்து நம்மளுக்கு இந்த கிடைக்கிற ரிசல்ட்டை நான் அசைன் பண்ணியிருக்கேன். இது என்ன டைப்பில் இருக்குது பார்த்தீங்கன்னா மேப் ஆஃப் கீ வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்குது, என்ன டிபார்ட்மெண்ட்டு. வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் ஆஃப் எம்ப்ளாயி. ஏன்னா எனக்கு இங்கேருந்து ரிட்டன் ஆகிற வேல்யூ வந்து ஆப்ஷனல் ஆஃப் எம்ப்ளாயி தான் ரிட்டன் ஆகுது, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை நான் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ எம்ப்ளாயி மின்செட் ஓகே, எம்ப்ளாயி மின்செட் அதுக்கப்புறமேட்டு டாட் ஸ்ட்ரீம் ஆஃப் இல்லை சாரி டாட் ஃபார் ஈச். ஏன்னா நம்ம வந்து எம்ப்ளாயி மின்செட்டில் எனக்கு இருக்கிற வேல்யூஸை தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் ஈச் வேல்யூ நம்மளுக்கு என்ன டைப்பில் இருக்குது, ஒவ்வொரு வேல்யூவும் என்ட்ரீஸாக இருக்குது, கீ இருக்குது, வேல்யூ இருக்குது. ஸோ நான் அதனால ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறேன், கீ வேல்யூன்னு சொல்லிட்டு 2 எடுத்துக்கிறேன். கீ வந்து கேன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறேன், வேல்யூ வந்து வின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ஃபார் ஈச் ஒவ்வொரு என்ட்ரிக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என்குள்ளே நம்ம என்ன பாஸ் பண்ண போகிறோம், என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம்னா கே வேல்யூ பிரிண்ட் பண்ண, கீ என்னவோ அது பிரிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அதோட வேல்யூ. அப்போது வேல்யூ எப்படி இதுலேருந்து ரிட்டர்ன் பண்ணுறது அப்படின்னா, இதில் எனக்கு ஆப்ஷனல் ஆஃப் எம்ப்ளாயி தான் எனக்கு வியில் இருக்குது. ஸோ வி டாட் கெட்டுன்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு எம்ப்ளாயி ஆப்ஜெக்டே அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இப்படி பண்ணும்போது எனக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் கொஸ்டினில் கேட்ட மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் நம்மளுக்கு எந்த எம்ப்ளாயி ஆப்ஜெக்டோ அது பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபைண்ட் த எம்ப்ளாயி வித் மினிமம் சேலரி இன் ஈச் டிபார்ட்மெண்ட். ஸோ மேக்ஸிமம் சேலரி தான் செகண்ட் அடுத்த கொஸ்டின், ஃபைண்ட் த எம்ப்ளாயி வித் மேக்ஸிமம் சேலரி இன் ஈச் டிபார்ட்மெண்ட். அதுவும் இதே க்ரைட்டீரியா தான், ஒன்று மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். கலெக்டர்ஸ் டாட் மின் பை வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணுச்சு, மினிமம் வேல்யூ என்னவோ அது ரிட்டர்ன் பண்ணும். செட் ஆஃப் வேல்யூஸ்லேருந்து நம்ம மின்க்கு பதிலாக இந்த இடத்துல மேக்ஸ் பை யூஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான், இது மேக்ஸ் செட். ஸோ எம்ப்ளாயீஸை வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறோம், அதுக்கப்புறம் கலெக்ட் பண்ணும்போது உள்ளே என்ன பாஸ் பண்ணுறோன்னா என்ன பேஸ் பண்ணி அந்த எம்ப்ளாயீஸை வந்து நம்ம குரூப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட், சப்போஸ் எனக்கு வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட் இல்லாமல் வேறு ஏதாவது கேட்டகரி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கேட்டகரி வந்து எனக்கு கீழே வரும். செகண்டு வேல்யூவில் வந்து நம்ம எனக்கு என்ன தேவையா ஃபைனலாக ஆன்சரில் என்ன எனக்கு வேணுமோ அது ரிலேட்டடான ஆப்ரேஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோம். இப்போ எனக்கு மேக்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கலெக்டர்ஸ் டாட் மேக்ஸ் பையில் நம்ம உள்ளே என்ன பாஸ் பண்ணோம்னா கம்பேரட்டர், மேக்ஸ் பை மின் பை எல்லாமே வந்து கம்பேரட்டர் மெத்தட் தான் வந்து உள்ளே வந்து பேராமீட்டர் எடுத்துக்குது. ஸோ எதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு கம்பேர் பண்ணி மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம கொடுக்குறோம். இங்கே சேலரி, ஸோ கம்பேரட்டர் டாட் கம்பேரிங் டபுளில் சேலரி பாஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம மேக்ஸ் பையில் கொடுத்தோம் அப்படின்னா அதில் எது மேக்ஸிமமோ அது ரிட்டர்ன் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ கடைசியில் வந்து ஃபார் ஈச்சில் எம்ப்ளாயி மேக்ஸ் செட்டில் இருந்து ஃபார் ஈச் எம்ப்ளாயி நம்ம என்னவோ அது பிரிண்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு எம்ப்ளாயி ஈச் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க மேக்ஸிமம் சேலரியும் பிரிண்ட் ஆயிருக்கு, மினிமம் சேலரியும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான அப்ரோச் தான் இது. வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.